ஹலோ கைஸ், வெல்கம் பேக் த வீடியோ. நான் உங்கள் மகிழ்ச்சி, இது உங்கள் மகிழ்ச்சி வீடியோ சேனல். இன்றைக்கான வீடியோவில் அந்த ஹவு டு கிரியேட் வாவ் மேப் ரவுண்ட்ஸ் தான். அந்த ரவுண்ட் மேப் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்துடலாம். என்ன அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிப்பேன் ஃபஸ்ட் வீடியோவில், இதில் லாங்காகவே சொல்லிக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மேப்பை கிரியேட் பண்ணி வந்தீங்களா, வாவ் வரைக்கும் வாவை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட்னு ஆப்ஷன் காட்டும். ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை உள்ளே வந்துட்டு நீங்கள் கிரியேட்னு கீழே எல்லோ கலரில் காட்டும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் லோடிங் பேஜ் ஃபுல்லாக இருக்கும் உங்களோடது. அப்படி கீழே பாருங்கள், எல்லோ கலரில் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த கிரியேட்டிங் அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த லோடிங் பேஜ் இருக்கும். அந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நிறைய மேப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ரேங்கரை கிரியேட் பண்ண போகிறோங்கிறதுனால எம்டி மேப்பை கிளிக் பண்ண மாதிரி இருக்கட்டும். அப்படி ரேங்கர் கீழே இருக்கும். ரேங்கில் கிளிக் பண்ணி அதே மாதிரி எல்லோ கலர் கிரியேட்னு இருக்கும். அந்த கிரியேட்டை கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிடும். அதுக்கு முன்னாடி சேனல் லோடிங் லைக்கு மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபும் ரொம்ப மோட்டிவேஷன் ஆகிக்கிறதுக்கு அப்புறம் வீடியோஸ் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் ஜெட் பேக் இருக்கும். இந்த ஜெட் பேக்கை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மேலே போயிட்டுக்கோங்க. போயிட்டு நீங்கள் இதை வச்சு மூவ் பண்ணணும். இதை வச்சு மூவ் பண்ண தான் ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணிட்டு போக முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணால் ரொம்ப தூரம் போகாமல் இங்கே கமஸ்கிலேயே ஒரு பிளேஸில் நான் ரவுண்டில் செட் பண்ணி காட்டலாமே. இப்போ கமஸ்கி வந்துட்டேன். கமஸ்கியில் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வேர் ஹவுஸுக்கு நான் வந்துட்டேன். ஒன்ஸ் நாம் இல்லைனாதுக்கப்புறம் இங்கே ரைட்டில் நான் காட்ட பாருங்களேன். இந்த பாக்ஸ், அதாவது இப்போ நான் காட்டுவேன் பாருங்கள். இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய டிவைஸில் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு மேலே ஸ்டார் மார்க் மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டு மேலே எக்ஸ்பேண்டுன்னு ஒன்று காட்டும். க்ளோஸ் மார்க்கு பக்கத்துலேயே அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் கொஞ்சம் பெருசாக காட்டும். நம்ம லோகோலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத காட்டும். இது ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரீஸ்பாண்ட் வைஸ் தான் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் ரீஸ்பாண்ட் வைஸ் இது இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் நிற்கும். அதிலேயே பிளேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஆப்பனண்ட், அதாவது நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த கேரக்டர் நம்ம யூஸ் பண்ண போகிற டிவைஸ் இது என்ன பண்ணணும்னா நடுவில் செட் மார்க்கணும் வைக்கா. அதை கிளிக் பண்ணி அதை சென்டரில் வச்சுக்கோங்க. அந்த பட்டனை வச்சுட்டிங்கன்னா அந்த ஆப்போசிட் சைட்ஸு திரும்பிடும். ஓகே, அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது இது ஆட் பண்ண வேண்டியது டீம் மேனேஜ்மெண்ட் டிவைஸ். இந்த டீம் மேனேஜ்மெண்ட் டிவைஸையும் கரெக்டாக செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீஸ்பாண்ட் வைஸில் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எஃபெக்டிவ் டார்கெட் சிங்கிள் டீம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஸ்டேஜ் அது எப்பவும் போல் சேவில் இருக்கட்டும். அது எப்படியும் அதே மாதிரி இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் வைஸில் வந்துடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிட்டோம். அந்த ஒரு எஃபெக்டிவ் டார்கெட் சிங்கிள் டீம் போட்டு வச்சுக்கோங்க. அந்த டீம் வந்தும் டீம் 1 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஆல்ல இருக்கட்டும் கொடுத்து சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் வைஸ் வந்துடுங்க. வந்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டீம் நம்பர் நன்னில் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து டீம் 1 ஆக்கிக்கோங்க. ஆக்கினதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா, அதாவது இது 2 இது 3லேருந்து 4வது வந்தீங்கன்னா டீம் சைஸ் அது வந்து டோன் ஓவர் வெயிட் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் 3v3 4v4 தெரியாது, நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் 3v3ங்கிறதால 3v3 கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஃபஸ்ட்டுலேருந்து 4வது ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீம் மெம்பர் டிஃபிட்டட் எனிமின்னு இருக்கும். அதை நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் ஆடுன்னு ஆட் பண்ணி நீங்கள் ரீஸ்பாண்ட் 1 ஆட் பண்ணி செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டீம் செலக்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் ரெண்டாவது டீமை நாம் இங்கே செலக்ட் பண்ணணும். அதாவது ஆப்போசிட்டுங்கிறதுனால இந்த சைட்டில் வந்து நீங்கள் அதே மாதிரி ரீஸ்பாண்ட் வைஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதே மாதிரி உங்கள் ரொட்டேஷன்லாம் போட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரீஸ்பாண்ட் வைஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட் வைஸ் அதையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் வச்சு அதே செட்டிங்ஸ் இதில் வந்து என்ன பண்ணீங்க ரீஸ்பாண்ட் வைஸில் நீங்கள் அதில் டீம் 1 செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து எஃபெக்டிவ் டார்கெட் ஆல்ரெடிக்கும் அது சிங்கிள் டீமை போட்டுட்டு இதில் அப்ளிகேஷன் டீம் 1 நிற்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா 2 மாற்றிக்கோங்க. ஏன்னா அது 1 இது 2 டீம் 2 மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா டீம் மேனேஜ்மெண்ட் வைஸில் வந்து அதே மாதிரி டீம் நம்பர்னு கேட்கும். இது நான்லைக்கும் டீம் 2 மாற்றிக்கோங்க. ஏன்னா டீம் 2ங்கிறதுனால டீம் 2 மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி டீம் சைஸு கேட்கும். 3v3ங்கிறதுனால இதுலேயும் 3 போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதிலிருந்து 2 3 4வது வந்தீங்கன்னா அதாவது 3v3 போட்டு அப்படி ரைட்லேயே 2 3 4வது வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபிட்டட் எனிமி இருக்கும். அதை நீங்கள் ஆட்
கொடுத்து நீங்கள் இதில் ரெஸ்பாண்ட் டிவைஸை 2 ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நீங்கள் ஆட் பண்ணி 2 ஆட் பண்ணி அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஓகே, ரெண்டாவது டீமும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது வந்து நாம் இதுக்கு தேவையான ரவுண்டுக்குரியது ஜோனு டைமிங்லாம் ஆட் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணி 4 டிவைஸ் ஆட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து என்னென்னா இந்த ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் டிவைஸ். இதை நல்லா பார்த்துக்குங்க. இது ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் டிவைஸ், இது பேசிக் ப்ளூ ஜோன், இதையும் ஆட் பார்த்துக்கோங்க. இது டைமர் டிவைஸ். ஓகே, இது 3 தான் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம். நல்லா பார்த்துங்க. இது ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் இதிலேருந்து திரும்ப அதே மாதிரி யாரோ பாக்ஸை கிளிக் பண்ணி பேசிக் ப்ளூ ஜோன் இதே மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 சர்க்கிள் வைக்கிற பேசிக் ப்ளூ ஜோன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைமர் டிவைஸ் அதை நீங்கள் ஒரு பக்கமாக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டைமிங் டிவைஸ் வந்துடுங்க. அதாவது டைமிங் டிவைஸில் வந்து நடுவில் அந்த பாக்ஸ், அதாவது அந்த டைமிங் டிவைஸ்லேயே சென்டரில் இருக்குதா அந்த பின் மாதிரி, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஸ்டார்ட் டைமர் வித் ஆக்டிவேட்டர் அது ஃபஸ்ட்டு கிடைக்குது பார்த்தீங்களா, அது எஸ்ல இருக்கும். அது நீங்கள் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன் செகண்ட்ஸு 60 இருக்கும். நீங்கள் அது எஸ்லேருந்து நோ கொடுத்துட்டு டியூரேஷன் செகண்ட் 60 இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி ஒன்ஸ் நான் ஃபுல் அரேஞ்ச் பண்ணிட்டு 0 போட்டுக்கிறேன். ஒன்ஸ் அதை நீங்கள் 0 போட்டதுக்கப்புறம் அது கீழே வாங்க. ஸோ இன் கேம் நெஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் நோ கொடுத்து இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி இதை முடிச்சிடுங்க. மற்ற செட்டிங்ஸ் எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. அப்படியே சேவ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது டீம் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் டிவைஸில் நீங்கள் அதே மாதிரி செட்டிங்கில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்ட்ஸ்னு காட்டும் ஃபஸ்ட்டுக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல் ரவுண்ட்ஸ்னு நிற்கும். அதை நீங்கள் ரவுண்ட் 1 மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அந்த டியூரேஷன் செகண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணிங்கன்னா 10 ஆகிடும். அந்த 10 கிளிக் பண்ணி இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு அதை ரவுண்ட் 1 செட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அதில் 2வது 3 4வது ஆப்ஷன் இப்போ நான் கரெக்டாக இந்த ஆப்ஷன் வந்தீங்கன்னா ரவுண்டு ஸ்டார்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் ஆட் சிம்பிளை கிளிக் பண்ணி இதில் ரெஸ்பாண்ட் டிவைஸ் 1ஐயும் 2ஐயும் டைமிங் டிவைஸ் 1ஐயும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெஸ்பாண்ட் டிவைஸ் 1 2 3 இது டைமிங் டிவைஸ் 1 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் டிவைஸ் 1 கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி எகைன் ஆடு கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட் ஆக்ஷன் டு பர்ஃபார்ம் நிற்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 2வது டிவைஸ் ஆட் பண்ணி மறுபடியும் ஆட் பண்ணி இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் 2 மறுபடியும் அதே மாதிரி கொடுத்துட்டு டைமிங் டிவைஸ் 1 ஆட் பண்ணி இதில் வந்தீங்கன்னா நான் நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்கள் 3வது அந்த ஸ்டார்ட் டைமர் நிற்கும் டைமிங் டிவைஸில் மட்டும். அதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஆடு கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஆடு கொடுத்து இங்கே சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது வந்து டைமிங் டிவைஸையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணணும். பார்த்தீங்களா, நம்ம ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பேசிக் ப்ளூ ஜோன் இதில் வாங்க. இதில் கொச்சன்னு நிறைய இருக்கும். இதில் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, ரொம்ப யோசிக்க தேவை. ஃபஸ்ட்டு அந்த டிலே டைம் செகண்ட்ஸ் அதை நீங்கள் 0 மாற்றி வச்சுக்கோங்க. 60 லைக்கும். அதுக்கப்புறம் வார்னிங் டைம் செகண்ட்ஸ் நான் வந்து இது 1.5 நிமிஷம் மேட்ச், அதாவது இது 1.5 நிமிஷத்துக்கு எனக்கு இந்த மேட்ச் இருந்தால் போதும், இந்த ஜோன் 1.5 நிமிஷத்தில் வந்தால் போதுங்கும் போது நான் என்ன பண்ணேன் 90 செகண்ட்ஸ், அதாவது செகண்ட்ஸ் கணக்கு தான் 90 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ் மணிக்கு நான் 1.5 நிமிஷம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜோன் எவ்வளோ டேமேஜ் எடுக்கணும்னு நான் வந்து 25 ஒரு செகண்டுக்கு 25 டேமேஜ் நமக்கு எடுக்கணுங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா 25 ஆட் பண்ணி இங்கே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோன்னு சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் வந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்து இதையும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு 3 4 5வது வந்தீங்கன்னா மேலே பர்ஃபார்ம் எனபிள் டிவைஸ்னு ஒன்று காட்டும். இதில் நீங்கள் ஆடை கிளிக் பண்ணி இதில் டைமிங் டிவைஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி இதில் வந்து ஃபினிஷ் டைமர், அதாவது ஸ்டார்ட் டைமர் நிற்காது, நீங்கள் ஃபினிஷ் டைமரை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ நம்ம 3 டிவைஸும் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இஷ்யூஸ் ஐட்டம்ஸ் இந்த டிவைஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துங்க. நல்லா பார்த்துங்க. ஐட்டம் இஷ்யூஸ் டிவைஸ்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துங்க. இந்த பாக்ஸ் மாதிரி இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் உங்களுக்கு தேவையான பேக்கு கன் ஸ்கின்னு எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நீங்கள் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோஸ் போடுறேன். அதாவது இதில் இருக்க நிறைய விஷயம்ஸு நிறைய இருக்குது. இது வந்து எப்படின்னா இதுக்கு தேவையான மெட் கிட்டு, எனர்ஜிட்டிங், நேடு, ஸ்மோக் எல்லாம் இதெல்லாம் போடணும். அடுத்தது இதெல்லாம் கழிச்சு வேறு விஷயம் என்னென்னா இதை ஆட் பண்ணுற பாருங்களேன். ஒன்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மெட் கிட், நமக்கு தேவையான பெயின் கில்லர், நமக்கு தேவையான சிரிஞ்ச் எல்லாம் இதில் ஒன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கண்ணுக்குரிய அட்டாச்மெண்ட் வந்து ஒரு கண்ணுக்கு ஒன்று தான் இருக்க முடியும். நீங்கள் அகைன் மற்ற கண்ணுக்கு திரும்ப ஒன்று செலக்ட் பண்ணணும். இப்போ காம்பன்சேட்டர் வந்து 2 கண்ணுனா 2 செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மேகுனா 2 மேகு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்கோப்புனா 2 செலக்ட் பண்ணணும். இப்படி டபுளாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது எப்படின்னா கீழே இங்கே ஆடாடுன்னு காட்டும். நீங்கள் ஆடை கிளிக் பண்ணிட்டு அந்த தேவையான ஸ்கோப்ஸு இப்படி அட்டாச்மெண்ட்டை ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் மூச்சு விடாமல் பேசினா மூச்சு வாங்குது. சரி கைஸ், ஃபஸ்ட் டைமா
ரொம்ப பேசுகிறேன் நான் அதான். ஓகே, ரொம்ப பேசுகிறேன் அதான். இதை மாதிரி தான் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து லாஸ்ட்டு 5வது ஆப்ஷன் இப்போ கரெக்டாக நான் இங்கே கிளிக் பண்ண 5வது ஆப்ஷன் வந்தீங்க. இதில் தேர்ட் அடிக்கிறதுல ஆடு கிளிக் பண்ணி இதில் ரீஸ்பாண்டேஜ் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஸ்பாண்டேஜ் 1 ஆட் பண்ணி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்து ஆடு கொடுத்து சேவ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிச்சுங்க. ஓகே, இப்போல்லாம் சேவ் பண்ணிட்டீங்க. நம்ம கன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ப்ளே டெஸ்ட் பண்ணி ஒரு வாட்டி பார்க்கணும் தானே. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா இங்கே மேலே ஏலோ கலரில் ப்ளே டெஸ்ட்னு இருக்கா, நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ப்ளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்க்குற மாதிரிங்க நான் எடுத்த கன்று மெட்கிட்டு நான் அடுத்த எல்லாம் இங்கே வந்துடுச்சு. ஓகே, இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குரிய கன்ஸ் எல்லாம் பக்கா. ஓகே, நமக்கு செட் ஆகிடுச்சு ஜோனுக்கு. ஓகே, இப்போல்லாம் நமக்கு செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மேலேயே நமக்கு அதாவது நம்ம ப்ளே டெஸ்ட் எங்கே பண்ணமோ அதுக்கு மேலே அந்த இடத்துல என்ன காட்டும்னா எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த எண்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எகைன் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு க்ரியேட்டுக்கே வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா எகைன் நீங்கள் ரவுண்ட் 2 எங்கே செலக்ட் பண்ண போகிறீங்களோ அது எங்கே நீங்கள் 2வது ரவுண்டு நீங்கள் இப்போ டீமு இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம வேறு செலக்ட் பண்ணிட்டோமா, நான் என்ன பண்ணுறேன் 2வது ரவுண்டுக்கு அந்த கேபிள் கார் அதாவது இந்த கேபிள் கரைக்கிற ஏரியாவுக்கு போய்க்கிறேன். இந்த இடத்துல நான் ரவுண்ட் 2 செலக்ட் பண்ண போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இதில் டீம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா ரீஸ்பாண்ட் டிவைஸ் தானே, இதை மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். அதாவது ரீஸ்பாண்ட் டிவைஸை மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நம்ம எப்படி ஃபஸ்ட்டுக்கு பண்ணாமல் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டீம் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் நீங்கள் 2வது ரவுண்டுக்கு ஆட் பண்ண தேவை. அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு மட்டும்தான் நீங்கள் டீம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஆட் பண்ணணும். மற்றபடி அடுத்த ரவுண்டுக்கு தேவையில்லை. நீங்கள் ரீஸ்பாண்ட் டிவைஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ ரீஸ்பாண்ட் டிவைஸில் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங் கிளிக் பண்ணி எஃபெக்டிவ் டார்கெட் சிங்கிள் டீம் அப்ளிகேஷன் டீம் நம்பர் டீம் 1 இருக்கட்டும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் எப்படி இருக்கட்டும் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. எகைன் என்ன பண்ணுறீங்கன்னா 2வது டீமுக்காக 2வது ரீஸ்பாண்ட் டிவைஸை இங்கே நீங்கள் ஆட் பண்ணணும். அது ஆப்போசிட்டில் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே அதே மாதிரி ரீஸ்பாண்ட் டிவைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று சொல்லிட்டேன், ஒரு வாட்டி தான் நீங்கள் டீம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஆட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் மட்டும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரீஸ்பாண்ட் டிவைஸ் மட்டும்தான். ஓகே, இதில் நீங்கள் டீம் 2 செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் ஜோன் பேசிக் ஜோன் அதுக்கப்புறம் அந்த டைமர் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கம்பல்சரி ஆட் பண்ணணும். டீம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று. ஃபஸ்ட்டு டீம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு ரவுண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பேசிக் ப்ளூ ஜோன், அதுக்கப்புறம் டைமர் டிவைஸ். ஃபஸ்ட்டு அதில் பண்ண மாதிரி டைமர் டிவைஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதையே இந்த 2வது ரவுண்ட்லேயும் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இந்த டைமர் டிவைஸ்க்கு நம்ம என்ன செட்டிங் பண்ணமோ அதே 2வது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் டிவைஸை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நம்ம செட்டிங்ஸை பண்ணணும். அதில் வந்து என்ன ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் அதே மாதிரி செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ரவுண்ட் 2ங்கிறதுனால நம்ம மேலேருந்து ரவுண்ட் 2 மாற்றிக்குவோம். ரவுண்ட் 2 மாற்றிட்டு இந்த டியூரேஷன் செகண்ட்ஸை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இல்லை வந்தோம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே மாதிரி 2, 3 and 4 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா ரீஸ்பாண்ட் டிவைஸ் 3 and 4 and டைமர் டிவைஸ் 2 நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரீஸ்பாண்ட் டிவைஸ் டைமர் 3 ஆட் பண்ணுங்கள், 2 ஆட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 4 ஆட் பண்ணுங்கள். 3 4 ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைமர் டிவைஸை ஆட் பண்ணணும் 2. இதில் நான் ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன பண்ணோம்னா டைமர் டிவைஸ் 1ஐயும் ரீஸ்பாண்ட் டிவைஸ் 1ம் ரீஸ்பாண்ட் டிவைஸ் 2ம் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் 2வது ரவுண்டுங்கிறதுனால ரீஸ்பாண்ட் டிவைஸ் 3 and 4 and டைமர் டிவைஸ் 3 ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம அதில் பண்ண செட்டிங்ஸ் அதே செட்டிங்ஸை பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி பேசிக் ப்ளூ ஜோன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன அந்த ரவுண்டில் பண்ணமோ அதே செட்டிங்ஸை இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணமோ. ஆனால் நீங்கள் ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரீஸ்பாண்ட் டிவைஸ் 3 and 4 and 2 இதே மாதிரி நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் ஒன்ஸ் ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணி அதே மாதிரி இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதில் நமக்கு ஆட் பண்ண வேண்டியது இந்த ஏரியாவில் டைமர் டிவைஸ் 2 ஆட் பண்ணி நீங்கள் அதே மாதிரி ஃபினிஷ் டைம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு கன்று அதாவது நீங்கள் நமக்கு இதுக்கு புதுசாக கன்று வேணுங்கிறதுல அதே ஷூ ஐட்டம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் அதே மாதிரி ரவுண்ட் அது செட்டிங்ஸ் நான் பண்ணுறேன். பேக் ஆர்மர் லைட்டாக காட்டும். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா கண்ணும் காட்டும். மெயின் வெப்பன் ஸ்லாட் 1 and 2 இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி கண் எடுத்துக்கலாம். ஓகேவா, இது நீங்கள் பார்க்கக்கூடிய அட்டாச்மெண்ட்னா கீழே இருக்கும். கீழே இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரொம்ப வேணாம். நம்ம என்ன ஃபஸ்ட்டு அந்த கண்ணுக்கு பண்ணமோ அதே இங்கே பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கண்ணுக்கு ஒரு ஸ்கோப் எடுக்க முடியும், அடுத்த கண்ணுக்கு திரும்ப அதே ஸ்கோப்பு வேறு எதாவது எடுக்கணும். ஓகேவா, அதாவது நம்ம ஒரு ஸ்கோப்பு இப்போ ரெட் டாட்டுன்னு நம்ம படித்தோம்னா அந்த ரெட் டாட்டு ஒரு கண்ணுக்கு ஒரு ரெட் டாட், அடுத்த கண்ணுக்கு திரும்ப அந்த ரெட் டாட்டை கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இது ஃபஸ்ட் ஆல் புரிஞ்சுங்க. ஓகே, இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா ஒன்று நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு
எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 3 4வது ஆப்ஷன் 5வது ஆப்ஷன் வந்தீங்கன்னா இஷ்யூஸ் ஐட்டம்ஸ் நிற்கும். இதில் வந்து நீங்கள் ஆடை கிளிக் பண்ணி இதில் ரெஸ்பாண்ட் வைஸ் 3 4 ஆட் பண்ணிக்கோங்க. ரெஸ்பாண்ட் வைஸ் 3 and 4 3 ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆடை கிளிக் பண்ணி சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்பாண்ட் வைஸ் 4 நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆடை கிளிக் பண்ணி சேவ். ஓகே, இப்போ நம்ம இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். இதையும் நம்ம ஒரு வாட்டி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, ரவுண்ட் 1ல் வந்து டெஸ்ட்டுக்காக என்ன பண்ணீங்கன்னா ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் வைஸ் உள்ளே வந்து ரவுண்ட் 2 இருக்கும் இல்லை, நம்ம ரவுண்ட் 2 பண்ணால் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு என்ன பண்ணணும்னா யோசிப்பீங்க அப்போ அந்த ரவுண்ட் அதே மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரவுண்டு எந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு கிடைக்க தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மேல் நான் காட்டுறேன் பாருங்களேன், இந்த லொக்கேஷனில் ஒரு இது ஃபைல் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி மேலே வச்சுருந்தீங்கன்னா கீழே ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் வைஸ் 1 இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வச்சது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா லொக்கேஷன் மார்க் மாதிரியே ஒன்று காட்டும். அதாவது டஸ்ட்பின் பக்கத்துலேயே லொக்கேஷன் மார்க் மாதிரி ஒன்று காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே வச்சிங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. டேரக்டாக ரிப்போர்ட் ஆகிடுவீங்க. இதில் வந்து ரவுண்ட் மேனேஜ்மெண்ட் வைஸில் ரவுண்ட் 1 நிற்கும். நீங்கள் ரவுண்ட் 2 மட்டும் மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ப்ளே டெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த இடத்துல ரவுண்ட் 1 நம்ம செலக்ட் பண்ணமோ அந்த இடத்துல தான் நம்ம ப்ளே டெஸ்ட் பண்ண வருவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 2வது ரவுண்டில் மட்டும் இது செட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்டு நீங்கள் பக்காவாக பண்ணிட்டு போவீங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ண பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டே போகலாம் லைனாக. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் மெயினாக நம்ம பண்ண இந்த மெத்த மேட்சிக்குமான செட்டிங்ஸ், இந்த ரவுண்ட்ஸு எல்லாம் எங்கே நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணாலும் நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் பக்கத்தில் ஈக்குவல் சவுண்டு மாதிரி இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸு காட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிட்டேன், நீங்கள் வெளியே எத்தனை ரவுண்டு க்ரியேட் பண்ணீங்களோ அதை கரெக்டாக உள்ளே போட்டுருங்க. ஏன்னா அதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டீம் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு கிளிக்கா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. நீங்கள் மாற்ற வேண்டியது மட்டும் இந்த மேக்ஸிமம் டீம் சைஸ் இன்னொன்று இருக்குது, அது 4ல் இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணி அந்த ஏரோமாக கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா கீழே டைனாமிக் செட்டியா மேனேஜ்மெண்ட் வைஸ்ன்னு இருக்கும். டீம் மேனேஜ்மெண்ட் வைஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ரவுண்டு செட்டிங்ஸ். இந்த ரவுண்ட் செட்டிங் தான் மெயினானது. அதாவது நம்ம மொத்தம் டோட்டல் ரவுண்ட்ஸ் இப்போ நம்ம 10 ரவுண்டு க்ரியேட் பண்ண போகிறோன்னா உள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா அதை கரெக்டாக இங்கே போடணும். நம்ம எத்தனை ரவுண்டு க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ரவுண்ட் இங்கே கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற டூரேஷன் செகண்ட்ஸு கூட இருக்கணும். அதாவது ஒரு மேட்ச் வந்தோம் நம்ம ஃபுல் மேட்ச் 10 ரவுண்டுன்னா ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு 1 hour தான் கணக்கு. அதுக்கு அந்த 1 hourக்குள்ளே நீங்கள் எத்தனை ரவுண்டுனா க்ரியேட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கே கொடுக்கணும். இல்லைன்னா அந்த மேப் உங்களுக்கு சேவ் ஆகாது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா 10 ரவுண்டு இப்போ 5 நிமிஷம். நம்ம ஒரு மேட்ச்சுக்கு 5 நிமிஷம் போது 10 மேட்ச்சு 5 நிமிஷம்னு பார்த்தா 50 நிமிஷம் நமக்கு ஆகும். அப்போ அது அந்த 1 hourக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இது வந்து சேவ் பண்ணி சேவ் ஆகிடும். இதே இப்போ நான் என்ன பண்ணுறது, அந்த 5 நிமிஷத்தை வச்சுட்டு ஓகேவா இப்போ நான் 20 அதாவது இங்கே 5 நிமிஷம் வச்சுட்டு இங்கே 20 ரவுண்டு கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், இங்கே 20 ரவுண்டு கொடுத்து நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு சேவ் ஆகாது. எரர் உங்கள் டைம்ஸ் 1 hour கூட இல்லைன்னு. ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேர் சேவ் ஆகணுன்னு நீங்கள் டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்கன்னா இதான் மெயின் ரீசன். இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் செகண்ட் அதாவது மினிட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 20 ரவுண்டுங்கும் போது நீங்கள் 2 நிமிஷம் ஒரு மேட்ச்சுக்கு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அது இங்கே சேவ் ஆகிடும். இதே தான் மெயின் ரீசன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே 10 ரவுண்டை மாற்றி எனக்கு ஒரு மேட்ச்சுக்கு 5 நிமிஷம் தான் போதும். அதை நான் என்ன பண்ணேன் 10 ரவுண்டு இங்கே 5 கிளிக் பண்ணி ஆட் பண்ணி இங்கே சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது மெயின் ரீசன். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மினிட்ஸ் இருக்கணும். அப்போ தான் மேப்பு சேவ் ஆகும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அதர் செட்டிங்ஸ். இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு மேட்ச் அதாவது ரவுண்ட் செட்டிங் நம்ம பண்ணிட்டோம், டீம் செட்டிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதர் செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் டைம் செகண்ட்ஸ். இது வந்து 30 இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணி 0 மாற்றி விட்ருங்க. 0 மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ் ஆல் சாட் வாய்ஸ் சாட் அதையெல்லாம் எஸ்சில் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பேசிக் செட்டிங்ஸில் நம்ம மொத்தமாக பண்ணிட்டோம். ஒன்ஸ் பாருங்கள் அதர் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி இல்லை நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். அதை ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருக்கா எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோமான்னு. பார்த்துட்டுக்கப்புறம் விக்டரி ரூல்ஸ் இதில் வந்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு அப்பன் டீம் சர்வைவர் நிற்கும். அதை அப்படி இருக்கட்டும், நீங்கள் அதில் எதுவும் கிளிக் பண்ண தராது, இருக்கிற மாதிரி இருக்கட்டும். கீழே வந்தீங்கன்னா நமக்கு அந்த எலிமினேஷன் மேலே ஒரு கீழ்ஃபீடு மாதிரி காட்டும். நம்ம எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கி எத்தனை பிளேயர் செலவில் வைக்கிறாங்க என்ன டைமோட மொத்தமாக காட்டும். அதுக்கு வந்து என்ன பண்ணீங்க 3 கீழே இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் டோட்டல் ரவுண்ட்ஸ் எத்தனை ரவுண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி எத்தனை அளவு இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டீமில் எத்தனை அளவு இருக்குன்னு இங்கே காட்டும். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் எலிமினேஷன் அதாவது ரவுண்ட் கவுண்ட் அண்ட் கண்டினியூஷன் அப்படி இருக்கும். அதில் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நல்ல இருக்கும். அதை நான் ரவுண்டு எலிமினேஷன் கொடுத்துட்டு 2வது மட்டும் டேமேஜ் டீரெக்ட் கொடுத்தேன்னா நான் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறேன்னு காட்டுறதுக்காக அது. ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் அதுலேயும் என்ன பண்ணீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் நானில் இருக்கட்டும். ஓகே, நீங்கள் அதையும் சேவ் பண்ணிங்கன்னா இதோட
மொத்தமும் நமக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வைக்கணும், அப்படியோ கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மட்டும் ஷோ எம்பிபி, அதாவது இந்த ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் மோட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் யார் அதிகமாக கில் அடிச்சிங்க எம்பிபி காட்டுறதுக்காக அது நோல் வைக்கும். நீங்கள் அதை மட்டும் எஸ்ஸில் கொடுத்து இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் மூணாவது, அதாவது விக்டரி ரூல்ஸ் இல்லாமலாம் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் வியூ செட்டிங்ஸ், இதில் வந்தீங்கன்னா டிபிபி அண்ட் எம்பிபி அண்ட் டாட்டா செட் பை பிளேயர் நிற்கும். இதில் நான் என்ன பண்ண போனால், நம்ம தேர்ட் அடிக்கிற, அதாவது தேர்ட் அடிக்க செட் பை பிளேயர்னால் அவங்க டிபிபி எம்பிபியோ அவங்க விருப்பத்துக்கு அடிக்குவாங்க. ஓகேவா? இதை பற்றி நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். அதாவது கீழே வியூ செட்டிங்ஸ் நிற்கிதா, இதை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கேரக்டர் நிற்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம கேம்ப்ளே செட்டிங் பண்ணிட்டோம். கேரக்டர் இதில் வந்தீங்கன்னா இதில் மெயினானது இருக்கு. நான் ஃபைட் எடுக்கும்போது ஹாட் ஹீல் ஆகணும்னா இங்கே கீழே இருக்கு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு, அதாவது பேசிக் அட்ரிபியூட்ஸில் ஃபஸ்ட்டுக்கு இந்த இது கீழே நான் இப்போது நோவில் இருக்கும் ஆட்டோ ஹீல் பேட்டில், அதை நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஃபால் டேமேஜ் நோவு இருக்கும், நோவு கொடுத்துட்டேன். கொடுத்தபடி கீழே வந்தீங்கன்னா ரீஸ்பான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் 5ல் இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக கம்மி பண்ணி 0 மாற்றிக்கிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் ரீஸ்பான் வெயிட்டிங் டைம் செகண்ட்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணி 0 போட்டிங்கன்னா 3 செகண்ட்ஸு காட்டும். அந்த 3 செகண்ட்ஸும் அங்கே இருக்கத்தான் வேணும், கட்டாயம் 3 செகண்ட்ஸு இருக்கும். ஓகேவா? அதையும் புரிஞ்சுங்க. கீழே நான் காணாத கடன்லாம் நீங்கள் பண்ணலைன்னா கூட ஓகே. நான் என்ன பண்ணேன், அதை நான் மைனஸ் பண்ணி விட்டேன்னா ரொம்ப கொஞ்சம் டைமே அதிகமாக இல்லாமல் கம்மியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவை. ஓகேவா? இதில் மட்டும் 0 போட்டு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு 3 செகண்ட்ஸாக மாறிடுச்சு. ஓகே, எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. அப்படி நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே, அதாவது மேலே பார்த்துட்டோம், அப்படியே கீழே வாங்க, கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சப்ளை செட்டிங்ஸ். இதில் வந்தீங்கன்னா மேலே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சப்ளை செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஆமோன்னு ஃபஸ்ட்டுக்கு இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா நோவில் இருக்கும், அதை எஸ்ஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் மெட்ஸ் இருக்கும், அதையும் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க, எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அப்படி இருக்குதான்னு பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் டேமேஜ் செட்டிங், இது வந்து டேமேஜ், அதாவது நம்ம ஹெட்டுக்கு எவ்வளோ டேமேஜிங் வந்து நாமளே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது தேவையில்லை. இந்த இல்லைனா கேம் வந்து மொக்கையாக போயிடும் அப்படி நம்ம பண்ணும்போது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. அதனால் எல்லா செட்டிங்ஸும் நமக்கு ஓகே. இப்போ நம்ம 4வது பண்ண வேண்டியது, லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது, நமக்குரிய எல்லா செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா மேலேயே 3வது ஆப்ஷன் வந்தீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேமேஜ் சார்ஜ் டிஸ்பிளேன்னு காட்டும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டிசேபிள் பண்ணி அதை மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு மொத்த மேட்சோட செட்டிங்ஸும் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மேப்போட பேர் போடணும். அதுக்கு என்ன பண்ணிங்க, லாஸ்ட்டாக டிஸ்பிளேன்னு இருக்கும். 4வது ஆப்ஷன் டிஸ்பிளே வந்து நீங்கள் இறங்கல் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 3v3 காம்பேட், அதாவது இது வந்து 3v3 காம்பேட்னு நான் போட்டு நார்மலாக போட்டு முடிச்சிக்கிறேன். க்ளோஸ் காம்பேட் அப்படின்னு போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் அது கீழேயே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மேலே என்ன போடணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் டப்பு நினச்சேன், அதாவது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணேன், 3v3 க்ளோஸ் காம்பேட் என்ன அந்த மாதிரி போட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? க்ளோஸ் காம்பேட்னு அந்த மாதிரி போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது சேவ் பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் பண்ணி இதையும் நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்படியே பாருங்கள் டேகன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கீழே டேகன், அதை ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அரேனான்னு ஒன்று காட்டும். நீங்கள் அந்த அரேனா கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளேயர்ஸ், அதை நான் 3v3 கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து என்ன கண்ணுக்குரிய மேப்புன்னு கேட்கும். நான் வந்து என்ன ஃபயர் ஆம்ஸில் வந்து என்ன பண்ணேன்னா ஏஆர் செலக்ட் பண்ணுறேன். ஏஆர் செலக்ட் பண்ணி இதில் நான் ஏஆர் ஆள் போட்டு இங்கே அதை மட்டும் போட்டு ஓகே பண்ணி, மற்ற செட்டிங்ஸ்லாம் அப்படிக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மட்டும் போட்டு இங்கே நான் சேவ் பண்ணி ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். இதை ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து க்ளோஸ் பண்ணுங்க. அதாவது எல்லாத்தையும் நீங்கள் செட்டிங் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஒன்று என்ன பண்ணிங்கன்னா மேலே ஜெட் பேக்கை யூஸ் பண்ணி மேலே போயிட்டு கரெக்டாக சென்டரில் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த பாக்ஸ் இங்கே இருக்குது. இதோ இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா டேக் அ ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக இந்த டேக் அ ஃபோட்டோ கிளிக் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக கேமரா கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் அப்லோடிங் எனக்கு காட்டும். இது என்னத்துக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன்னே, இது நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். சரிங்களா? அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸிட் ஆப்ஷன் காட்டும். மேலே நமக்கு அதாவது இந்த எக்ஸிட் ஆப்ஷன் மேலே காட்டுதா, அந்த ஸ்கொயர் பக்கத்துலேயே எக்ஸிட் ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா சேவ்னு காட்டும். நீங்கள் சேவ் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் லோடிங் ஆகி உங்களுக்கு வெளியே வந்துடும் உங்கள் லோடிங் பேஜுக்கு.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு இப்போ நான் பார்த்தவங்களுக்கு விழுந்து வணங்கி நன்றி. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மேப்பை பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மேப்பை லோடிங் ஆகி வெளியே போய் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுமே தெரியுமா அந்த ஃபோட்டோ, நமக்கு அது தம்ப்லைன் மாதிரி இங்கே மேலே வந்துடும். நம்ம மேப்புக்குரியது அந்த ஒரு படமாக வந்துடும். சும்மா மேப் இல்லாமல் ஒரு அந்த ஏரியாவோட ஃபோட்டோவாக இங்கே இருந்துடும். அதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த மேப் வந்தீங்கன்னா இதில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் ஓகே நமக்கு இருக்குது. இதில் எல்லோ கலரில் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, ரைட்டில் கீழே போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நல்லா பார்த்துங்க, நம்ம பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இங்கே அந்த போஸ்ட் ஆப்ஷன் காட்டும். பப்ளிஷ் நவுன்னு இருக்கும். பப்ளிஷ் நவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகலைன்னா, சம்டைம் உங்களுக்கு அந்த பேர் செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து நீங்கள் நேமு இது ஆல்ரெடி டேக்கன்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நேமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு பேர் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னா என்ன பண்ணால் காம்பேக்ட்னு பக்கத்தில் எய்ம் லாக் அந்த மாதிரி போட்டுறேன். அதாவது எய்ம் லாக்னு போட்டு அதை சேவ் பண்ணிக்கிறேன். எய்ம் லாக்னு போட்டு அதை ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்டு கொடுத்து பப்ளிஷ் நான் கொடுத்தோன்னே என்னோடய மேப்பு எனக்கு பக்காவாக இங்கே மேப்பு க்ரியேட் ஆகும். இது வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஓகே, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நாட் பப்ளிஷ்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பப்ளிஷ்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற மேப்பெல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ண மேப்பெல்லாம் இங்கே இருக்கும். அதை நீங்கள் இது வரைக்கும் என்ன மேப் பப்ளிஷ் பண்ணிக்கிங்க, எதாவது ஆடி இருக்கிறாங்க எத்தனை பேர்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட சேர்த்து ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணிங்கன்னா எல்லோரும் உங்களை மேப்பை ஆட முடியும். ஓகேவா, நான் நிறைய கிரியேட் பண்ணி வச்சேன், கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு கேமால் ஃபஸ்ட் இஷ்யூ. ஸோ கைஸ், ஓகே, இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருச்சுன்னா பாருங்கள், நான் முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் ஈஸியாக பேசி போட்டிக்கிறேன். ஓகே தோழா, தோழி, நண்பா, நண்பி அனைவருக்கும் நன்றிகள் பல. இனிய நாள் இனி திருநாளாக அமையட்டும். நன்றிகளும் வாழ்த்துக்களும் தோழா, தோழி. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் போது உங்களை விடைபெறும் நான்.